ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் அண்ட் ஃபுட் எக்ஸசைஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கால் வலி ஜாஸ்தியாக இருக்குது. அது எந்த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் பேசிக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய காலில் இருக்கிற மசில்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜாயின்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், செவந்து இருக்கும், ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும், இல்லைனா ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், அதாவது மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும், அட்ரோஃபி அதாவது மசில் ப்ராப்பராக அதோட எலாஸ்டிசிட்டி இருக்காது. ஸோ இது நாள்பட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்காது. அது நார்மலான கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி உள்ளே இருக்கிற மெட்டபாலிசம் டிஸார்டர், அதாவது டயபெட்டிஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸாக இருக்கட்டும், ஸோ அது நாள்பட என்ன ஆகும், ட்ரைனஸ் ஃபஸ்ட்டு தெரியும், நம்ம பார்க்கும்போதே விசிபிளாக தெரியும். அதுக்கப்புறம் கண்ட்ராக்சர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டிஃபார்மிட்டி வந்துடும். அதாவது டிஃபார்மிட்டினா நம்ம நார்மல் ஷேப்பில் கால் இருக்காதுங்க, ஸோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பேசிக்காக என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம காலுக்கு தேவையான ப்ராப்பரான பிளட் சப்ளை கிடைக்கிறதில்ல. ஏன் கிடைக்கிறதில்லைன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொலாங்டு, அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கோம், இல்லை ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிறோம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்குது. பட் அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது நார்மலாக எல்லாருமே பண்ணலாம், முக்கியமாக வயசானவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சேரில் சீட்டட் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. காலை நல்லா தரையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கால் விரல்களை அழகாக பொறுமையாக மடக்கிட்டுங்க. இது மெயினாக பார்த்திங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் நடக்க மாட்டாங்க, அதாவது நடக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்களுடைய சர்க்குலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, நல்லா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் வயசானவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வயசானவங்க மட்டும் இல்லைங்க, இந்த ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது காலை லிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே அப், லிஃப்ட் பண்ணிவிட்டு டவுன், அதாவது டோஸை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு டவுன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10 to 15 கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீக்லி இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒரு 2 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வீக் ஒரு நான் 10 to 15 பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு 15 to 18 பண்ணலாம். அதே மாதிரி செட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அது மேக்ஸிமம் 3 செட்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாவே நல்லா ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸுங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா காஃப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நின்று ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் நம்ம பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டோ அது சிட்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். காஃப் மசில்ஸ் தான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆக்சிஜன் சப்ளை ஃபுல்லாக கிடைக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கு. ஸோ நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டோவை லிஃப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹீல், அதாவது குதிகால் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, காலை நல்லா தொங்க விட்டுட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கிளாக் வைஸ் எப்படி ரொட்டேட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சிம்பிளாக உட்காந்துட்டே பண்ணலாங்க. சேரில் உட்காந்துட்டே பண்ணலாம். என்னால் நடக்க முடியல, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் உட்காந்துட்டே உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா காலில் இருக்க மசில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஸோ ஆங்கிள் அண்ட் ஃபுட் இருக்கிற மசில்ஸை நம்ம நல்லா மொபிலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதாவது பேலன்ஸ் மிஸ் ஆகாது, கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் மிஸ் ஆகாது. அதாவது நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகும்போது, இது மெயினாக நான் வயசானவங்களுக்கு சொல்கிறேன், அதாவது பிளட் சர்க்குலேஷன் புவராக இருக்குது, எனக்கு கால் வீக்கமாகவே இருக்குது, கால் தொங்க போட முடியல அப்படின்றவங்களும் இந்த எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்லோவாக பண்ணுங்கள். எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்னால் 10 கவுண்ட்ஸ் 15 கவுண்ட்ஸ் பண்ண முடியலம்மா, நார்மலாக எனக்கு 5 கவுண்ட்ஸ் தான் பண்ண முடியுது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10, அப்புறம் 15, அந்த மாதிரி நீங்கள் 1 செட் பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ் நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம்
2 செட்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டட் மார்ச்சிங் சொல்லுவாங்க, உட்காந்த இடத்துல மார்ச்சிங் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால அவங்களால வந்து ஸ்டேபிளாக பண்ண முடியல, அதனால் ஒரு காலாக ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இது எப்படி பண்ணோன்னா, ஒரு கால் மேலே தூக்கும் போது இன்னொரு கால் மேலே தூக்கணும். மார்ச் ஃபாஸ்ட் நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ ஒரு காலாக உங்களால் முடியலன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த கால் பாதத்துக்கு நடுவில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பால் வச்சுக்கலாம், ஒரு ரப்பர் பால் மாதிரி, இல்லை வந்து இந்த ஸ்பாஞ்ச் பால் நம்ம கையில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாலை காலில் அந்த கேப்பில் அந்த ஆர்ச்சில் போட்டுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த பால் மாதிரி இது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நான் பால் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு கிளாத்தை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு அதை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இல்லாதவங்க நீங்கள் இதை மாதிரியும் பண்ணலாம். ஒரு டவலை ரோல் பண்ணிவிட்டு அந்த டவல் வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஆர்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணணும், ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி அதை வச்சு நீங்கள் ரொட்டேஷனும் பண்ணலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவலை நல்லா ஃப்ளாட்டாக போட்டுருங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணது வந்து மூமெண்ட்ஸு, இது வந்து நல்லா அந்த இன்ட்ரென்சிக் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இழுக்கிறாங்க பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோவை மட்டுமே சப்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கவங்க தாராளமாக பண்ணலாங்க. இது நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடாது இல்லை. இது இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லையிங்கில், அதாவது என்னால் பெட்ரீடனாக இருக்கமா, என்னால் ஏஞ்சி கூட உட்கார முடியல அப்படின்றவங்க இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா 2 பில்லோ வச்சு காலை லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக கால் வீக்கம் இருக்கவங்க, நிறைய ரீசன்னால வீக்கம் வருது, கால்கேனியஸ் ஸ்பர்ரு, பிளான்டார் ஃபேசைட்டிஸ், டெண்டினைட்டிஸ், டெண்டோஇக்கிலஸ், அது மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு பெயின் இருக்கும்போது ரெஸ்ட் பண்ணிவிட்டு, பெயின் இல்லாத போது எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலை முன்னாடி பின்னாடி மூவ்மெண்ட் பண்ணும், ஃபார்வர்ட் பேக்வேர்ட். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக இந்த கால் முன்னாடி போகும்போது அந்த கால் பின்னாடி போகணும், இந்த கால் ரைட் சைட் முன்னாடி வரும்போது லெஃப்ட் சைட், அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். அதுக்கப்புறம் 2 காலையும் சேர்த்தா மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ரொம்ப ஸ்லோவாக பண்ணலாங்க. காலை அகத்தி வச்சு பில்லோவை நல்லா வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங் 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக 10 கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் 15 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சிஜன் சப்ளை நல்லா கிடைக்கும் பிளட்டுக்கு. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் மறுத்து போயிடும், அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கால் மறுத்து போயிடும். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்க்குலேஷன் சரியாக இல்லாததா, அந்த ரீசன்னால தான். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நடக்கவே முடியாமல் நிறைய பேர் பெட்ரிடனாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூமெண்ட்ஸு, டோ மூமெண்ட்ஸு. கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்லோவாக 1 by 1 பண்ண உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி திங்ஸ், ஒரு ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் இல்லை பெபிள்ஸாக இருக்கட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ட்ரே கூட வச்சுக்கலாம். இந்த ட்ரேலேருந்து அந்த ட்ரே வந்து மாற்றி போடுற மாதிரி. இவங்க பாருங்கள், ஒரு ஸ்டோனாக பிக் பண்ணி இந்த சைடு எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரென்சிக் மசில்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது நம்ம எதில் கிராஸ் பண்ணுறோன்னா அந்த டோஸ் தான். ஸோ அந்த டோஸ் அழகாக ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, அவசரம் இல்லை. அதை அட்டம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை நீங்கள் பண்ண டே பை டே உங்களுடைய பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதாவது நிறைய பேர் கீழே விழுவாங்க பேலன்ஸ் இல்லாமல், அந்த ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணலாம். இப்போது இந்த லெக்கில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இவங்களால் சரியாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சரியாக கிராஸ் பண்ண முடியல, கஷ்டப்படுறாங்க. ஸோ டே பை டே இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும். அதே மாதிரி மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும், அந்த ஸ்டிஃப்னஸே இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும், மடக்கவே முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் கேரே பண்ணிக்க வேண்டாம். அதாவது இதுக்கு நான் செய்யலாமா செய்ய வேணாமான்ற ஒரு செகண்ட் தாட்டே வேணாம், தாராளமாக எல்லாருமே பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியே இதை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாட்டரில் டப்பில் வந்து எதுக்கு வச்சுருக்கேன், டப்பில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து சரியாக வராது.
அதாவது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும், உங்களால் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ தண்ணியில் போகும்போது என்ன ஆகும்னிங்கன்னா அந்த மசில்ஸு ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ ஆகிடும், அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சிரும். லியூக் வார்ம் வாட்டர்னுவாங்க, வெதன்னு தண்ணி இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா ஃப்ரீ ஆகிடும். அப்போ வந்து அவங்கள கால் விரலை வந்து மடக்கி நீட்டும் போது நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகும், பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முடியல, என்னால் வந்து ஃப்ளோரில் வச்சு என்னால் காலை மடக்க முடியல அப்படின்றவங்க தாராளமாக இதில் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், வாட்டரில் வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், மசில் ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையும், பெயினும் வந்து ஈஸ் ஆகும், பெயினும் ரெடியூஸ் ஆகும், ஸ்வெல்லிங் இருந்ததுனாலும் ஸ்வெல்லிங்கும் குறையும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், வலி இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. வலி இல்லாத போது டே பை டே டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், மொபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், பிளட் சர்க்குலேஷன், பியூர் ஆக்சிஜன் வந்து நல்லா காஃப் மசில்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங் சிட்டிங், லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிக்கலாங்க வித்தவுட் எனி டவுட்ஸ். நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். லாங் சிட்டிங் பொசிஷனில் இருக்கவங்க, பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்றவங்க, கால் மறுத்து போகுதுன்றவங்க தாராளமாக பண்ணுங்கள். நம்ம எப்படி ஃப்ளோரில் பண்ணோம், ஃபஸ்ட்டு டோஸ் லிஃப்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் லிஃப்ட் பண்ணோம், அதே மாதிரி தாங்க 1 by 1 ஸ்லோவாக பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற செகண்ட் தாட்டே மற்ற கண்டிஷன் மாதிரி கிடையாது. எல்லாருமே தாராளமாக இந்த ஃபுட் அண்ட் ஆங்கிள் எக்ஸசைஸ் வந்து தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ், நான் பெட்ரிடனாக இருக்கேன், இல்லை சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கேன், என்னால் நடக்க முடியாது அப்படின்றவங்களாம் தாராளமாக பண்ணலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.